சாராம்சத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து முன்கூட்டியாக நம்ம என்ன செய்யணும்னா, மகாபாரத்தோட ஸ்டோரி லைன் நம்ம வந்து புரிஞ்சிக்கலைன்னா பகவத்கீதை புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். காரணம், மகாபாரத்தில் வந்து 18 பருவங்கள் இருக்குது. ஏன்னா 18 அத்தியாயங்கள் சொல்லி நம்ம நினச்சிக்கலாம். அந்த 18 அத்தியாயங்களை வந்து மத்தியத்தில் இருக்கிறது வந்து மிடில் இருக்கிறது வந்து பீஷ்ம பர்வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த விதமான ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும், ஒரு நூல் எடுத்துக்கிட்டாலும் வந்து அந்த நடுவில் இருக்கிற இது வந்து நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும். நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு திருப்பத்தை வந்து கொண்டு வரும். சாஸ்திரங்களை முக்கியமாக ஆன்மீகமான ஒரு வகுப்பில் சொல்லணும். அதான் நம்ம மகாபாரதத்தில் எத்தனை ஸ்லோகா இருக்குது யாருக்காவது தெரியுமா? மகாபாரதத்தில் யாருக்காவது ஒரு ஐடியா? 1.25 லட்சம். வெரி குட், ரைட். மகாபாரதத்தில் சும்மா ஒரு பிரபு ஆல்மோஸ்ட் க்ளோஸாக வந்துட்டார். எத்தனை ஸ்லோகா இருக்கலாம் மகாபாரதத்தில்? 1 லட்சம் ஸ்லோகா இருக்குது மகாபாரதத்தில். 1 lakh ஸ்லோகாஸ். ஸோ அந்த 1 லட்சம் ஸ்லோகா வந்து நம்மளால் படித்து புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நடைமுறையில் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சாதனை. அது பண்ண முடியாத ஒரு சாதனை. அதனால தான் வியாசதேவர் என்ன பண்ணாருன்னா, வியாசதேவர் யார் அப்படின்னா பகவான் கிருஷ்ணரோட இலக்கை அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வியாசதேவர் என்ன பண்ணார், கலியுகத்தில் மக்கள்னால இது வந்து ஸ்ரத்தையாக படிக்க முடியாது, இந்த வகுப்பை வந்து அவங்க வந்து அவ்வளோ தீவிரமாக எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி வியாசதேவர் அப்போ என்ன பண்ணார்னா அப்போவே வந்து யோசனை பண்ணார். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து சிங்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சும்மா சின்னதாக மாற்றிட்டு, அப்போ கலியுக மக்களுக்கு வந்து ரொம்ப சாரஸ்வமாக இருக்கட்டும், படிக்கிறதுக்கு ரொம்ப சரளமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா, பீஷ்ம பர்வத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு 700 ஸ்லோகாவை பண்ணிக்கிட்டார். அந்த 700 ஸ்லோகாவை தான் இந்த பகவத்கீதான்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அந்த 700 ஸ்லோகாவில் என்ன பண்ணாருன்னா, அதுலேயும் நடுவில் இருக்கிற பகவத்கீதாவில் இருக்கிற ஒரு பகுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அந்த நடுவில் இருக்கிற பகுதி வந்து 9வது அத்தியாயம். அந்த 9வது அத்தியாயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த 9வது அத்தியாயத்தில் அதுலேயும் நடுவில் ஒரு ஸ்லோகா இருக்குது. அந்த ஸ்லோகா இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மன்மனாபாவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்கரோ மாமே வைசேவிக்கம் தே ஆத்மானாம் மத்பராயணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய பேருக்கு முக்கியமாக நம்ம நாட்டில், நம்ம பாரத வருஷத்தில் வந்து இந்தியாவில் வந்து மகாபாரத்தை பற்றியோ பகவத்கீதை பற்றியோ பேசுனா வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு நல்லா தெரியும், எங்கள் தாத்தா எங்கள் பாட்டனார் எல்லாமே இது பேசியிருக்காங்க, நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிகிற மாதிரியே வந்து நடிப்பாங்க. ஆனால் முக்கியமாக அவங்க கேட்டிருப்பாங்க, ஆனால் மறந்துட்டு இருப்பாங்க. அதை பற்றி ஒரு நாள் கூட அது புக் எடுத்து படித்ததே கிடையாது. அதான் நம்ம பகவத்கீதை ஆஸ் இட் இஸ் எப்படி வைக்கிறோமோ அப்படியே வச்சுருவாங்க கப்போர்டில். ஸோ இப்படி ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு நம்ம நாட்டில் எப்படி எல்லாம் இதை பயன்படுத்திக்கிறாங்க நம்ம மகாபாரத்தையும் பகவத்கீதா. ஏன் மகாபாரத்தை பற்றி இன்றைக்கி சொல்ல நான் விரும்புகிறேன்னா, பகவத்கீதையோட சாராம்சம் எல்லாமே மகாபாரதம் தான். அதுக்கு வந்து அடிவாளம், அதுக்கு பேஸ் அதுதான். அதனால தான் அதுலேருந்து எடுத்துக்கிறதுனால தான், பிகாஸ் இட் இஸ் எம்பெடட் இன் மகாபாரத். அதனால தான் மகாபாரத்தில் சில கேரக்டர்ஸு, சில ஸ்டோரிஸ் எல்லாம் நம்மளுக்கு புரியாமல் பகவத்கீதா தொடங்கிட்டால் நம்மளுக்கு வந்து பகவத்கீதா புரியாது. அதனால தான் மகாபாரத்தை கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த மகாபாரத்தில் ஒரு எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறாங்க நம்ம நாட்டில் இருக்கிற ஆட்களை சொல்கிறதுக்காக ஒரு கதை. ஒரு கிராமத்தில் ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு அதிருஷ்டசாலியாக என்னாவது ஒரு செங்கல் கிடைக்குது. அந்த செங்கல் எல்லாமே இட் இஸ் ஃபுல்லி மேடப் ஆஃப் கோல்டு, தங்கத்தில் பண்ண ஒரு செங்கல். ஸோ கோல்டோட ரேட்டு எல்லாருக்குமே நமக்கு தெரியும், கிராம் என்ன ரேட் போட்டிருக்கு. அப்படிப்பட்டது ஒரு செங்கல்லே கிடச்சிருக்குன்னா நான் பார்த்துக்கோங்க எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லி. அந்த செங்கலில் அந்த கோல்டு, அந்த தங்க செங்கல் என்ன பண்ணாங்கன்னா, தன்னோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் அதை வந்து நல்லா இது பண்ணி தோண்டிட்டு உள்ளே வச்சிடுறாரு. உள்ளே வச்சு அதை பதிச்சிடுறாரு.
ஒரு நாளும் இவங்க காலையில் போகிறது 5:30 மணி 6:30 மணிக்கு நம்ம மங்களாரத்துக்கு வரமே அந்த மாதிரி அங்கே மாதிரி போகிறது, அதை வந்து நோண்டுறது, அந்த செங்கலை பார்க்குறது, அப்படியே சந்தோஷப்படுது. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, அப்படியே இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த செங்கலை உள்ளே வச்சு மறுபடியும் பதிச்சிருக்குது. இப்படி ஒரு நாள் தவறாமல் செஞ்சுட்டே இருந்தார் தொடர்ந்து. ஒரு நாள் உங்களை மாதிரி ஒரு பக்தர் பார்த்துட்டார். இது பார்த்துட்டு என்ன பண்ணார், இவர் வர்றதுக்கு முன்னாடியே அதை தோண்டிட்டு செங்கல் எடுத்துகிட்டு போயிட்டார். செங்கல் எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் அடுத்த நாள் இவர் வராரு. வந்த உடனே பார்க்குறாரு, தோணுனா செங்கலே காணும். இவங்களுக்கு அப்படியே அந்த ஹார்ட் பீட் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. எங்கே போயிடுச்சு என்னோட செங்கல், எங்கே போயிடுச்சு என்னோட செங்கல், எங்கே போயிடுச்சுன்னு சொல்லி பார்க்குறாரு. அப்புறம் ஒரே ஓன்னு கத்துறாரு. யாருக்கு அந்த தைரியம் இருக்குது எடுக்கிறதுக்கு? எப்படியெல்லாம் எடுத்தார் அவர், அது இதுன்னு சொல்லி. யார் நாம அது இதுன்னு சொல்லி நம்ம எப்படி ஆவேசமாகறோம்? நம்மளோட பொருள் காணாமல் போயிட்டால் நம்ம எப்படி ஆவேசமாகிடுறோம்? அந்த மாதிரி ஆவேசத்தில் அப்படியே பார்க்குறாரு. பார்க்க மறுபடியும் என்ன பண்ணார், அந்த அங்கத்தை இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் தேடுறாரு. தேடின பிறகு உடனே என்ன பண்ணார், அந்த பின்னாடி அந்த பக்தர், உங்கள் மாதிரி பக்தர் அந்த எடுத்திருக்காரு, அவர் வந்து காமிக்கிறார், இதுதானே நீங்கள் தேடிட்டு இருக்கிறதுன்னு கேட்குறாரு. கேட்ட உடனே எவ்வளோ தைரியம் உனக்கு, இந்த தங்கத்தோட செங்கலை நீ எடுக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம்? யார் உன்னை எடுக்க சொன்னது? எப்படி நீ எடுத்த? யாரை கேட்டு எடுத்த? என்ன உரிமை இருக்குது? அது இதுன்னு சொல்லி அதுன்னு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாரு அவர்கிட்ட. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த செங்கலை வச்சு நீ என்ன பண்ண போகிற? டெய்லி நான் உன்னை பார்த்துட்டே இருக்கிறேன். அதை தோன்றுறது, அதை நோண்டுறது, வெளியே எடுக்கிறது, மறுபடியும் அதை பார்க்கறது, மறுபடியும் உள்ளே பதிச்சு வைக்கிறது. இவ்வளோதான் நீ பண்ண போகிற தங்க செங்கத்தில். வேறு எதாவது பண்ணியிருக்கியா நீ? இத்தனை வருடமாக நான் பார்த்துட்டே இருக்கேன், இதுதான் நீ பண்ணிட்டு இருக்க. அதை நோண்டுறது எடுக்கிறது, நோண்டுறது எடுக்கிறது, பார்க்கறது, அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக்குறது, மறுபடியும் உள்ளே பதிச்சு வச்சிருக்குது. இப்படி தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை வச்சு நீ என்ன பண்ண, என்ன முயற்சி, என்ன சாதனை பண்ணிருக்க நீ அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்த உடனே சரி ஓகேன்னு சொல்லி, சரி எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி அது கொடுத்தாங்க, ரிட்டர்ன் கொடுத்தாங்க. அப்புறம் நீ என்ன பண்ண போகிற இதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு பகுதியில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், என்ன இந்த இதில் இது எப்படி புரிஞ்சுக்கலாம், என்ன புரிஞ்சுக்கலாம் இதில்? நம்மளோட இந்தியன், அதாவது நம்ம பாரத நாட்டோட கலாச்சாரத்தில் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், மகாபாரத்தையும் அப்புறம் பகவத்கீதையும் எப்படி பயன்படுத்துகிறோம், இந்த ஸ்டோரிக்கும் இதுக்கு எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம்? எஸ், எக்ஸாக்ட்லி, 100% எக்ஸலண்ட். அதை தான் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம். நம்ம என்ன பார்க்குறோம், அவராது எடுத்து கையில் வைக்கிறாரு, நம்ம அது கூட பண்ணுறது இல்லை. எப்படி இருக்கோ அப்படி பார்க்குறோம், மறுபடியும் அப்படியே வச்சு அப்படியே வந்துடுறோம். நம்ம இது ப்ராப்பர்ட்டியே, நம்ம சொத்து, நம்ம இது கல்லாப்பேட்டின்னு என்னது இது சேஃப்னு சொல்கிறோங்களா, கல்லாப்பேட்டி தான் கரெக்ட். அந்த கல்லாப்பேட்டியை திறக்கிறது, பார்க்குறது. இன்னைக்கு இங்கெல்லாம் பார்க்குறேன் கொஞ்சம் பேர் நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்களா, வந்த உடனே கடவுளை கூட பார்க்க மாட்டாங்க. என்ன பண்ணுறாரு தெரியுமா, உடனே கல்லாப்பேட்டி ஓப்பன் பண்ணி அதுக்கு கும்பிடு போடுவாங்க, லக்ஷ்மி கட்டாட்சம். அதனால தான் என்ன பண்ணுவார், ஒரு தடவையும் அவரை நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம், அதை வந்து நம்ம பயன்படுத்துக்கிறதே இல்லை. இன்னும் சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கொஞ்சம் சில அறகுறை படித்தவங்க என்ன பண்ணுவாங்க, இட் இஸ் ஒன்லி அ மைத்தாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. மகாபாரதம், இந்த பகவத்கீதை எல்லாமே சேர்த்து ஒரு மைத்தாலஜி, இது ஒரு ஃபிக்ஷன், ஒரு கற்பனை பண்ண ஒரு கதை மாதிரின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்காங்களே தவிர, ஆனால் இது சைனீஸ் மைத்தாலஜியோ இல்லை கிரீக் மைத்தாலஜியோ வெளிநாட்டோட மைத்தாலஜி மாதிரி கிடையாது. நம்மளுக்கு புனிதமானது. அதான் வியாசதேவர் எப்படி அழகாக எழுதியிருக்காருன்னா, அற்புதமாக எப்படி எழுதியிருக்காருன்னா, மகாபாரத்தை, அந்த மகாபாரத்தில் இல்லாத ஒரு செக்ஷனே கிடையாது. இந்த படைப்பில் சொல்கிறேன், இந்த படைப்பில் அந்த செக்ஷனை, இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் நோட் பண்ணுறார், அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் கோட் பண்ணுறார். என்ன ஸ்டேட்மெண்ட்னா, உலகத்தில் இல்லை இந்த படைப்பில் எந்த பகுதியிலையாவது இப்படி ஒரு விஷயத்தை பற்றி எழுதலன்னு சொல்லி நீங்கள் மகாபாரத்தில் காமிச்சிருங்க, நான் சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் மகாபாரத்தில் இல்லாதது வெளியே படைப்பில் இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியே ரிவர்ஸில் கேட்குறாரு. இந்த மகாபாரத்தோட நூலில் இல்லாதது படைப்பில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், இல்லாததே அதில் வந்து எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க மகாபாரதம். ஆனால் நம்ம தான் அதை வந்து சரியாக பயன்படுத்திக்காமல் இருக்கிறோம். நம்ம இருக்கு, அதான் சொல்லுவார், அதான் சொல்கிறார் அவர், அதான் வியாசதேவர் சொல்கிறார். ஏன்னா இருக்கிறதே அந்த பாகவதத்தில் அதில் எடுத்துக்கிறது தான் இதில் படைப்பில் இருக்குது. அதை பார்த்து தான் எல்லாருமே இப்போ பாருங்கள், ஏரோஸ்பேஸு, விமானத்தை பற்றி அதில் கூட அது கூட பாகவதத்தில் இருக்குது. ராக்கெட் பற்றி எல்லாத்தையும் பற்றி இருக்கார். இப்போ தான் நேசோ, இஸ்ரோ இதெல்லாம் வந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடியே பாகவதத்தில் அதில் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஆத்மா எப்படி வெளியே வருதுன்னு சொல்லி மார்க்கண்டேய புராணத்தில் ரொம்ப விலாவரியாக கொடுத்துருக்காரு.
இதெல்லாமே சாஸ்திரங்களில் இருக்குது. ஆனால் இவங்க விஞ்ஞானிங்க என்ன பண்ணியிருக்காங்க, நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி அவங்க இந்த பேர் வாங்குறதுக்கு புகழுக்காக என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக நம்ம பாகவத்தை நம்ம நூல்களை வந்து எல்லாமே ஒரு சைடில் ஒதுக்கி வச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்படி நம்ம பயன்படுத்துகிற விதானத்தின் மேலே தான் இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரைட்டாக பகவத்கீதா ஸ்லோகா நாங்கள் போகல, எல்லாமே அறிமுகம் கொடுத்துட்டு உங்களுக்கு அது புரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகுதோ, கீதையோட ஸ்லோகாவை ஒன்றுனா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா கீதைய ஸ்லோகாவோட இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்கள். பகவத்கீதையோட ஸ்லோகா வந்து சாதாரணமான மனிதனால் புரிஞ்சிக்க முடியாது. அதே மாதிரி உயர்ந்தமான பௌத்திக வகுப்பு அடைச்சேன்னு பார்க்கல, அந்த பௌத்திகசாலிங்கனால கூட அது வந்து புரிஞ்சிக்க முடியாது. அதாவது அகாடமிக்கலி எக்ஸலண்ட் பிரில்லியண்ட்டாக இருக்கிறவங்க, அந்த பௌத்திக கல்வியில் வந்து ரொம்ப உயர்ந்தமான நிபுணராக இருப்பார் பாருங்க, அவங்களாலையும் புரிஞ்சிக்க முடியாது. அப்புறம் சம்ஸ்கிருதம் படித்து அதில் வித்தா இருப்பார், அவராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு தடவை மத்திகிரியில் ஒரு வகுப்பு போயிருந்தேன். அந்த வகுப்பில் வந்து எல்லாமே இந்த செட்டியார் குரூப் அவங்க பண்ணதே அவங்க கோயிலில் தான், கனகா பரமேஸ்வரி கோயிலில் இருக்கும். அங்கே நம்ம வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, ஒரு பிராமணர் சம்ஸ்கிருதத்தில் பேசுகிறார். அவர் நம்ம எப்படி தமிழ் பேசுகிறோமோ, தெலுங்கு எப்படி பேசுகிறோமோ, அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்தில் பேசுகிறார். அவர் தெய்வ நாகரிகத்தான்னு சொல்லி அந்த பேர். அதில் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து சொன்னார், கிளாஸ் முடிஞ்ச பிறகு, பிரபு நான் சம்ஸ்கிருதத்தை படிச்சிருக்கேன், நான் ஸ்டூடெண்ட்ஸே எனக்கு வந்துட்டுருக்காங்க, நான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன், ஆனால் இந்த கீதையை படித்தா எனக்கு ஒன்றுமே புரியல பிரபு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய தடவை நான் முயற்சி பண்ணேன். நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், நான் பெரிய வித்து, நான் பெரிய நிபுணர், அதனால் எனக்கு எல்லாம் புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நான் படிக்க முயற்சி பண்ணேன். இந்த இதே தான் சேம் பகவத்கீதா ஆஸ் இட் இஸ், உண்மை உரையில் எனக்கு ஒன்றுமே புரியல பிரபுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஏன் சொல்லுங்க பார்க்கலாம், ஒன்றுமே புரியல. சம்ஸ்கிருதத்தில் அவர் நிபுணர் அவர், ஆனால் புரியல. எக்ஸாக்ட்லி, குரு இல்லை. இன்னொன்று ஆங்காரம், 2 வெரி குட், எக்ஸாக்ட்லி. அப்புறம் இன்னொன்று முக்கியமானது இன்னொன்று இருக்கு. எஸ் சொல்லுங்க. முக்கியமாக பக்தி தொண்டு இல்லை, தூய்மையான பக்தி தொண்டு இல்லை, அதுக்கு குருவும் வேணும். பிரபு சொன்ன மாதிரி என்ன சொன்னீங்க நீங்கள், அகங்காரம், நானுன்ற அகங்காரம், இது எல்லாமே வந்து டேக் இட் இன்டு தி கன்சிடரேஷன். அந்த தூய்மையான பக்தி தொண்டு இல்லைன்னா நம்ம எவ்வளோ பெரிய விபுணராக இருந்தால் கூட அதை வந்து நம்மளால். இன்னொன்று பக்தி தொண்டில் முக்கியமான ஒரு செயல். அப்போ சொன்னார் அவர், பிரம்மா சொன்னார், வியாசதேவர் கூப்பிட்டுட்டு, நீ உடனே போய் யார் அப்ரோச் பண்ணுறேன்னா பிள்ளையார் அப்ரோச் பண்ணுன்றாரு. உடனே போய் பிள்ளையார் அப்ரோச் பண்ணுறாரு. ஏன்னா பிள்ளையார் மாதிரி ஃபாஸ்ட்டாக எழுதுகிறவர் இந்த படைப்பில் யாரும் இல்லையா. அதனால் இந்த மகாபாரதத்தில் ஸ்லோகாஸ் வந்து யாருக்குமே சரளமாக வந்து புரியாது. எத்தனை வருஷமாக நம்ம படித்தா கூட அதுக்கு நம்மளுக்கு புரியாது. அதுக்கு நம்மளுக்கு குரு வேணும், அதாவது பிராமாணிக குரு வேணும். முக்கியமாக பிராமாணிகமான அப்படின்னா தக்க குரு அப்படின்னு சொல்லுவாங்க. தக்க குரு, அதிகாரப்பூர்வமான ஒரு தக்க குரு வேணும். அது மட்டும் இல்லாமல் நானுன்ற அகங்காரம் இருக்கக்கூடாது. இன்னொன்று தூய்மையான பக்தி தொண்டில் அந்த ஒரு மூடில், அந்த ஒரு உணர்வில் தான் நம்ம வந்து இந்த ஆன்மீகமான ஒரு படைப்பை வந்து நம்ம அடையணுமே தவிர வேறு எந்த மூடில் அடையினா கூட நம்மளுக்கு வந்து அது ஒட்டாது. அதனால தான் என்ன சொன்னார் பிரம்மா, அதுக்கு சரியான ஆள் வந்து விநாயகரை போய் நீங்கள் வந்து இது பண்ணுங்க. நீங்கள் இது பத்ரிகாசிரமில் போனால் அந்த இதை பார்க்கலாம், நீங்கள் அந்த செக்ஷன், அந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். எல்லாரும் பார்த்து பிரபுலாம் பார்த்துருக்காங்க. அதாவது வியாசதேவர் சொல்ல இவர் எழுதிட்டே இருப்பார். அந்த சமயத்தில் பிள்ளையார் ஒரு கண்டிஷன் போடுறாரு, வியாசதேவருக்கு கண்டிஷன் போடுறாரு. என்ன கண்டிஷன் அப்படின்னா, நிபந்தனை அப்படின்னா, நீங்கள் டிக்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, நான் எழுதிட்டே இருக்கணும், ஒரு செகண்ட் கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது, நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ வியாசருக்கு, ஏன்னா வியாசர் சும்மா இப்படி பார்த்து டிக்டேஷன் பண்ணுறது இல்லை, அது அவர் யோசனை பண்ணி அதை அவங்களோட இது தூய்மையான பக்தி தொண்டில் அவங்களுக்கு தூய்மை, பியூரிட்டி இஸ் சோர்ஸ் ஆஃப் பியூரிட்டி. அவருக்கு ஒன்றும் தேவையில்லை. இருந்தாலும் அவர் யோசனை பண்ணி சொல்லணும் இல்லையா, அது கரெக்டாக வந்து ஃப்ரேஸ் ஆகணும், ஃபிக்ஸ் ஆகணும், அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு வந்து அது ஃபேவரபுளாக இருக்கணும், மேட்ச் ஆகணும், இதெல்லாமே பார்க்கணும். சும்மா ஒரு லைன் நம்ம பேசணும்னு சொன்னால் கூட நம்மளால் பேச முடியாது. யோசனை பண்ணி தான் நம்ம ப்ரிப்பேர் ஆகி தான் நம்ம பேசணும். அப்படி இவர் சொல்கிறார் வியாசர், என்னென்ன இப்படி ஒரு ஷரத்து போட்டார் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே பிள்ளையாரே, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன், ஆனால் நான் வந்து சொல்லும்போது, உபதேசம் பண்ணும்போது அந்த ஸ்லோகாக்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எழுதணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறாரு. புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை எழுதணும் அப்படின்னு சொல்லி போடுறாரு.
வியாசதேவர் சொல்றாரு. அப்போ பிள்ளையாருக்கு, ஏன்னா அவர் யோசனை பண்ற டைம்ல இவர் என்ன பண்ணுவாரு, டக்குன்னு இவர் ரெடி ஆகிட்டு இவர் ஸ்லோகாவை வந்து ரிசைட் பண்ணிடுவார். ஆமா, அதுக்கு மீட்டர்னு சொல்லுவாங்க, மீட்டர் அதுன்னு சொல்லுவாங்க, அந்த இதில் எழுதணும். ஸோ இந்த மாதிரி சொன்ன உடனே ஓகே சரி அப்படின்னு சொல்லி புள்ளியாரை ஊற்றிக்கிட்டாரு. அவர் யோசனை பண்ணுற சமயத்தில் இவர் என்ன பண்ணாரு, டக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்லோகாஸை வந்து, ஏன் இது சொல்கிறேன்னா, ஒரே ஒரு ஸ்லோகா 700 ஸ்லோகாவில் ஒரு ஸ்லோகா கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, எழுதவும் முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, அதுக்காக சொல்லி நான் முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் பிரபு வந்து எடுப்பார் காசு. ஒரு ஸ்லோகா சொல்லுவார், பிள்ளையாருக்கு சொல்றாரு. என்ன ஸ்லோகான்னா, அதுக்கு மீனிங் எப்படி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 5 பொருள் சொல்றாங்க, 5 விஷயங்கள். அதில் வாந்தி எடுக்கிறது, அப்புறம் வந்து டெட் பாடி பணம், அதுக்கப்புறம் ஆஷஸ் ஃப்ரம் கிரிமேஷன் கிரவுண்டு, அதாவது சாம்பல் எங்கேருந்து, அஸ்தியில் எங்கேருந்து, நம்ம இதுலேருந்து பரியல் கிரவுண்டு, அஸ்தி, ஓகே, அந்த அஸ்தி, ஓகே. அப்புறம் ரெமினன்ஸ் ஆஃப் ஃபுட் ஃப்ரம் அதர்ஸ், மற்றவங்க சாப்பிட்ட எச்ச அது. அதுக்கப்புறம் ஸ்டூல்ஸ் ஆஃப் த பேர்ட்ஸ், இது எல்லாமே பியூர் அப்படின்றாங்க. அதாவது பறவைகளோட எல்லா மலம் எல்லாமே தூய்மை. இந்த 5 பொருளும் தூய்மை அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? வாமிட்டு அசிங்கமானது, அஸ்தி அசிங்கமானது, அசுத்தமானது சொல்றது அசுத்தமானது. அப்புறம் பணம், அது வந்து அசுபம். அப்புறம் வேறவங்க எச்ச சாப்பிடுறது நம்ம போய் சாப்பிட முடியுமா, அது வந்து அசுத்தம். எல்லாமே அசுத்தம், ஆனால் இது பியூர் அப்படின்னு சொல்றாரு வியாசதேவர். எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம்? இதை கேட்கிறாரு. அதான் முக்கியம். குட், வெரி நைஸ். எங்க சோர்ஸ், அந்த சோர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ வாமிட் அப்படின்னு சொல்றோம். பறவைகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, பூ மேல உட்காருது. பூ மேல உட்காந்து இட் செக்ரேட்ஸ் ஹனி, அதில் வந்து தேன் வந்து பரிமாறிட்டு என்ன பண்ணும், எடுத்து போய் அந்த பீ ஹைவ், அந்த பீ ஹைவில் வந்து வைக்கும். எல்லாம் ஒரு இடத்துல அது சேர்க்க வைக்கும். அப்போ அப்படின்னா அதை வந்து அதை பரிமாறுற அந்த ஹனியை வந்து ஒரு இடத்துல போய் வாமிட் பண்ணுதுன்னு அர்த்தம். பட் அந்த தேன் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? நம்ம பகவானோட அபிஷேகத்துக்கு யூஸ் பண்றோம் இல்லைங்களா? ஸோ அதனால டெட் பாடி, இப்போ பாருங்க, நம்ம ஸ்மசானத்துக்கு அதிகாரி யாருன்னா சிவபெருமாள். ஏன்னா சிவபெருமாள் மாதிரி ஒரு உயர்ந்தமான பக்தர், பிரதம வைஷ்ணவர், அதே மாதிரி கட்டுண்ட ஆத்மாக்களை வந்து முக்தி கொடுக்குற ஒரு நபர் யாராலையும் முடியாது. அதனாலதான் சிவபெருமாள் அந்த இதை எடுத்திருக்காரு, அந்த பொறுப்பை எடுத்திருக்காரு. ஏன்னா பூத பேத பிசாசங்களுக்கே வந்து அவங்க வந்து பக்தியை கொடுப்பாராம். அவங்கள வந்து இந்த பௌத்திக உலகத்துல இருந்து விடுதலை பண்ணி அவங்கள வந்து தூய்மையான ஒரு இடத்துக்கு அனுப்புவரே இவர் சிவபெருமாள் தான். அவங்க மேல பல பணங்கள் உளுந்துட்டே இருக்குமா, அந்த டெட் பாடி உளுந்த அந்த நபர் யாருன்னா சிவபெருமாள். சிவான்னா என்ன அர்த்தம் தெரியுமா யாருக்காவது? சிவா, ஜஸ்ட் சிவா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜஸ்ட் சிவா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓம் நம சிவாய அப்படின்னுவான். வெரி வெரி ஆஸ்பீஷியஸ், ரொம்ப ரொம்ப மங்களகரமானவர். கரெக்ட். இன்னொன்னு சிம்பிளா சிவா அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுபகரமானது, மங்களகரம். அவர் வந்தாவே மங்களகரத்தை உருவாக்கிடுவார், அவர் வந்தாவே பக்தி கொண்ட உருவாக்கிடுவார். அவர் வந்தாலே என்ன ஆகும், எல்லாமே அசுத்தம் எல்லாமே சுத்தமாயிடும். அந்த அளவுக்கு அவர்கிட்ட அந்த சுபகரமான ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்கு, சிவபெருமான் கிட்ட. அதனாலதான் அங்கிருந்து வர அந்த அஸ்திகள் கூட என்ன ஆகுது, தூய்மைன்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ரெமினன்ஸ் ஆஃப் அதர்ஸ் ஃபுட், மற்றவங்களோட அந்த சாப்பிட்ட அந்த எச்சை கூட என்ன ஆகுதுன்னா அது கூட பியூர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சில்க் நீங்க எல்லாருமே தெரியும், பட்டு. இந்த பட்டு எப்படி தயாரிக்கிறதுன்னு யாருக்கா தெரியுமா? அதனால தான் நாங்கள் சில்க் துணிகளை நீங்கள் பார்க்கலாம், பிரபுஜிஸ் யாரும் இங்கே சில்க் துணிகளை நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம். காரணம் என்னென்னா, அந்த பூச்சி சில்க் ஓம் இருக்குல்ல, அந்த பூச்சி வந்து உயிரோடு எடுக்கும்போது அந்த சில்கை வந்து அதில் வந்து எடுக்கிறாங்க, அந்த பட்டு எடுக்கிறாங்க, அந்த பட்டை எடுக்கிறாங்க. அதனால் அது வந்து ரொம்ப ரொம்ப பியூர். ஆனால் நம்ம என்ன பண்ணுறாங்க, நல்ல விசேஷத்தில் ஃபங்க்ஷனில் எல்லாமே அது வந்து இந்த பட்டு சாரி, பட்டு தோதி இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். அது கூட தூய்மையானது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு.
இன்னொன்று, பறவைகள் எல்லாமே நம்ம பேனியன் ட்ரீ, வாட் யூ சே ஃபார் பேனியன் ட்ரீ, ஆலமரம். ஆலமரம் ஆலமரத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஆலமரம் வந்து ரொம்ப ரொம்ப தூய்மையானது. எங்கே ஆலமரம் இருக்கோ அங்கே வந்து பகவான் சிவபெருமான் அப்படி இருக்காருன்னு சொல்லி நம்ம வந்து கருதப்பட்டிருக்கு. அந்த இடத்துல பல பறவைகள் என்ன பண்ணுவாங்க, மலமூத்திரங்கள் எல்லாமே விசர்க்கம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்து எல்லா விசேஷமான ஒரு சம்பவங்கள் நடக்குது. ரொம்ப ரொம்ப இவரு கூட சில மகாராஜா சன்னியாசிகள் என்ன பண்ணுவாங்க, ஆலமரத்தை பார்த்து அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் பௌத்திகவாதிகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணணும்னா அங்கே போய் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல விசேஷம் வீட்டில் நடக்கணும்னா அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எங்கே ஆலமரம் இருக்கோ அங்கே 33 கோடி தேவர்கள் அங்கே இருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு, கருதப்பட்டிருக்கு. எப்படி கோமாதாக்கு எப்படி இருக்காங்க, பேனியன் ட்ரீக்கு என்ன ஆலமரம். ஆலமரம் அரச மரம் வந்து விஷ்ணுக்கு சமானம், விஷ்ணு. ஆலமரம் வந்து சிவபெருமானுக்கு சமானம். ஸோ அதனால் இப்படி ஒரு ஸ்லோகா எதுக்காக சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்லோகா இப்படி இருக்கு மகாபாரத்தில். அந்த ஸ்லோகா வந்து இப்படி நம்ம புரிஞ்சு மற்றவங்க நினச்சா என்ன நினைப்பாங்க, மற்றவங்க கேட்டால் இது என்ன, இதை பற்றி என்ன நினைப்பாங்க, என்னன்னா வாமிட்டை பற்றி சொல்கிறாங்க இவர், மனத்தை பற்றி சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இல்லை, அந்த பியூரிட்டி இருக்குது, அந்த தூய்மையான ஒரு தன்மை எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த மகாபாரத்தை வந்து கொஞ்சம் கொண்டு வந்து அதெல்லாம் அறிமுகம் பண்ணி இதில் வந்து ஸ்டோரி லைன், அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே புரிய வைக்கிறதுக்காக அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒருத்தர் கேரக்டராக, கர்ணா, பீஷ்மா, அப்புறம் வந்து குந்தி தேவி, திரௌபதி, அர்ஜுனா, தர்மர், இவங்களை பற்றி எல்லாமே நம்ம பேச 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 என்ன ஆகுது, நம்மளோட இது வந்து கொஞ்சம் புரியறதுக்கு வந்து நம்மளுக்கு சரளமாக இருக்கும். அப்புறம் ஒரு லாஸ்ட் ஒரு ஸ்டோரி சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். இது எதை பற்றினா, பக்தர்களை வந்து அபராதம் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு சொல்லி ஒரு ஸ்மால் ஸ்டோரி. ஆனால் ரொம்ப ஆழமாக இதில் வந்து தத்துவம் இருக்கு. ஒரு அரசர், அந்த அரசர் வந்து அவருக்கு ரொம்ப தார்மீகமான ஒரு மனசு, ரொம்ப தர்மிஷ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. தர்மிஷ்டா அப்படின்னா தர்மத்தையே கடைப்பிடிப்பார் அவர். இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு ஒரு நோய். என்ன நோய் அப்படின்னா சொருகுற நோய். உடம்பெல்லாம் சொருவிட்டே இருப்பாங்க. சிம்மாசனத்தில் ராஜா மாதிரி இப்படி உட்காந்துருப்பாங்க, ராஜாதி ராஜா மாதிரி இப்படி உட்காந்துருப்பாங்க. ஆனால் சொருவிட்டே இருப்பாங்க. அசிங்கமாக இருக்கும் இல்லையா, அத்தனை பேர் அரசாங்கத்தில் இவர் ஒருத்தர் மட்டும் ராஜா மாதிரி உட்காந்துட்டு எப்படி இருக்கணும், ஒரு கம்பீரமாக மெஜஸ்டிக்காக அப்படி உட்காந்துருக்கணும். அதை விட்டு சொருவிட்டே இருப்பார் இவர். சரி, இவர் என்ன பண்ணுறதுன்னு புரியல. டெய்லி எதோ மருந்து எடுத்துட்டாரு, எதோ வைத்தியமெல்லாம் பார்த்தாரு, ஆனால் அந்த நோய் போகவே இல்லை. அந்த நோய் போகாமல் என்ன ஆச்சுன்னா, ஒரு மந்திரியை கூப்பிடுறாரு. மந்திரி என்ன, நம்ம சாதாரண மந்திரி கிடையாது, இப்போ நம்ம அரசியல்வாதிகள் அந்த மாதிரி மந்திரியெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் பிராமணர், தூய்மையான பிராமணர் அவர். அந்த பிராமணரோட உபதேசம், அட்வைஸு, சஜஷன் இல்லாமல் எந்த காரியமும் ராஜா செய்ய மாட்டாங்க. உண்மையான ராஜா பேருக்கு தான், இவங்க பேருக்கு ராஜா. ஆனால் எல்லாமே அவங்க தான் ராஜ்யத்தை ஆள்றதவங்களாம் மந்திரிங்க தான், பிராமணர்கள் தான். அந்த மந்திரியை கேட்டால் தூய்மையான பிராமணன், அதான் முக்கியமந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. மந்திரிகளே ஒரு முக்கியமந்திரி, அப்போ பேர் வந்தது தான் இந்த முக்கியமந்திரி. அந்த முக்கியமந்திரியை போய் கேட்குறாங்க, சுவாமி இந்த மாதிரி இந்த நோய் இருக்குது, நான் என்ன பண்ணுறது, நான் நிறைய இது மருத்துவர்கிட்டலாம் போயிட்டேன், எல்லா மருத்துவம் எடுத்துக்கிட்டேன், என்னால் அது பண்ணவே முடியல, இது குணமே ஆகலை, இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசனை பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ராஜ்யத்தில் எத்தனை பேர் விதவைகள் இருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள், அது ஒரு டேட்டா கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அத்தனை விதவைகளுக்கு இவர் கொண்டு வந்து கொடுத்தாரு, ரிப்போர்ட் எடுத்து வந்து கொடுத்தாரு. இவர் மந்திரி அமைச்சு இத்தனை பேர் இருக்காங்க. சரி, ஒரு வேலை செய்யுங்க, இந்த விதவைகள் எல்லாருக்குமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அருமையான வீடு கட்டி கொடுக்குறீங்க. அருமையான வீடு கட்டி கொடுத்துட்டு, நல்லா கேட்டுக்கோங்க, கேள்வி கேட்பேன். ஸோ இந்த எல்லாருக்குமே வீடை கட்டி கொடுத்துட்டு எல்லா சௌகரியமும் கொடுத்துருங்க அவங்களுக்கு மட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகேன்னு சொல்லி இவர் ராஜா ஓகேன்னு சொல்லிட்டாரு. எல்லாருக்கும், விதவைகள் எல்லாருக்குமே என்ன பண்ணார், நல்ல அருமையான வீடுங்க எல்லாமே கட்டி கொடுத்துட்டாங்க. எல்லாம் கட்டி கொடுத்துட்டு ஊரில் என்ன பண்ணுறாங்க, ராஜ்யத்தில் எல்லாரும் பேசுகிறாங்க, ஏதோ சம்பந்தம் இருக்குது, ராஜாக்கும் இவங்களுக்கு எல்லாமே ஒரு சம்பந்தம் இருக்குது, நம்மளுக்கெல்லாம் இல்லாமல் இவங்களுக்கு மட்டும் வீட்டு கட்டி கொடுத்துருக்காரு ராஜா, அது இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ கட்டி கொடுத்துருக்காங்க, என்ன இதில் ஏதோ ஒரு உறவு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. மக்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் போய் சொல்லிட்டு வர்றாரு, வதந்திகளை பரப்புறாரு, எல்லாருக்கிட்டையும் வதந்திகள் பரப்புறாரு. இந்த மாதிரி ராஜா வந்து அநியாயம் செய்கிறாரு, ராஜா வந்து அக்கிரமம் செய்கிறாரு, ஒருத்தருக்கு
நாங்கள் கன்னடாவில் சொல்லுவோம், ಒಂದು கண்ணுக்கே சுண்ணா, ಒಂದು கண்ணு அப்படின்னா ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு. இப்படி பண்ணிட்டு இருக்காரு ராஜா, பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒருத்தர் வந்து எல்லாருக்குமே சொல்லிட்டே வராரு. அப்போ என்ன ஆச்சுன்னா ராஜா யோசனை பண்ணார், என்னடா மக்கள் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு மாதிரி. ஏன்னா ராஜானா எப்படி இருக்கணும், மக்களோட பாதுகாப்பு கொடுக்கணும், மக்களுக்கு எந்த விதமான ஒரு சிந்தனை வரக்கூடாது. அப்படிதான் அதனால தான் நரதேவா அப்படின்னு சொல்லுவாங்க ராஜாக்கு. நரதேவா அப்படின்னா என்ன அர்த்தம்? நரதேவா அப்படின்னா நரான மனுஷர்களுக்கு தேவர்கள் மாதிரி அவர். அது மட்டும் இல்லாமல் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் லார்ட், பிரதிநிதி, பகவானுக்கு பிரதிநிதி அவர். ஸோ அதனால கேட்டார். அப்போது ஒரு மாதம் ஆன பிறகு ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு 50% குறைஞ்சிருச்சு, அந்த நோய் வந்து குறைஞ்சிருச்சு. 2 மாதம் ஆன பிறகு கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு, சுத்தமாக இல்லாமல் ஆயிடுச்சு. குணமே எப்படி ஆயிடுச்சு? எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஞாபகம்? அது அப்படி யோசனை பண்ண இல்லை, அது அவங்களுக்கு குணமே ஆயிடுச்சு, நோயே குணமாயிடுச்சு. வீடு கட்டி கொடுத்துருக்காரு. ஓகே, வேற வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். ஓகே, மற்ற சொல்லுங்க. அவங்கள பற்றி சிந்தனை பண்ணிட்டே இருக்காங்க, அவங்கள பற்றி சிந்தனை. நான் வீடு கட்டி கொடுத்தேன், இதெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. ஓகே, ஆனால் நோய் போகிறதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? நோய் போயிடுச்சு, அந்த உணர்வே இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, வேற ஏதாவது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இது கருத்து? நம்பிக்கை. குட், வெரி குட், நைஸ், குட் ட்ரை, வெரி குட் ட்ரை. புண்ணியம் செஞ்சிருக்காரு. ஆக்சுவலாக அது புண்ணிய காரியம் தான். கரெக்ட், எக்ஸாக்ட்லி, அது புண்ணிய காரியம் தான். வேற பகவான் பக்தி பண்ணாலும் கூட அவர் முன்னாடியே பக்தர் தான், முன்னாடியே தூய்மையான பக்தர் தான். பக்தருக்கே இந்த மாதிரி சோதனை பாருங்க, அவருக்கே இப்படி பரீட்சை பக்தருக்கே. ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இது. என்ன ஆச்சுன்னா யாரெல்லாம் ராஜார் மேல சொல்லிட்டு இருக்காரோ அவங்களுக்கு அந்த நோய் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. குறை சொல்லி அவங்க அந்த நோய் ஆயிடுச்சு, நோய் வந்துருச்சு. ராஜா வந்து கிளியர் ஆயிட்டார். ஏன்னா ராஜா பிராமணர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சுட்டாரு, ஒதுக்கி வந்துட்டாரு. அவருக்கு என்னாச்சு, இவர் எதுவுமே யாரை பற்றியும் குறை சொல்லல. இவங்கெல்லாம் பேசுனாங்க எல்லாருமே, ஆனால் இவர் யாரை பற்றியும் பேசல. என்னன்னா இப்படி சொல்லிட்டாங்களே என் மக்களை அப்படின்னு சொல்லி, எதுவுமே என்னோட சப்ஜெக்ட்ஸ் இப்படி பேசுகிறாங்க சொல்லி என்றைக்குமே அவர் வந்து யோசனை பண்ணல. என்ன பண்ணாரு, சைலண்டாக உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஸோ யாரை பற்றி நம்ம வந்து ஃபால்ட் ஃபைண்டிங் அல்லது அபராதம் பண்ணுறோமோ அவங்களுக்கு என்ன ஆகுது, நம்மக்கிட்ட இருக்கிற பாவமோ கர்மமோ நோய் எல்லாமே அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கு என்ன பக்தி தெரியுமோ அதை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கடைப்பிடிக்கணுமே தவிர. ஏன்னா ஒரு பக்தர்கிட்டையும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஒரு விசேஷமான குணங்கள் இருக்குது, அதே மாதிரி விசேஷமான ஒரு குறைகளும் இருக்குது. யாருமே வந்து தூய்மையான பக்தர்களே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆச்சாரியா சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே வந்து we are all in the stage of சாதனா, சாதகர். we are only practitioners, நம்ம only சாதகர் தான், நம்ம யாருமே பக்தர் கிடையாது. ஆனால் தூய்மையான ஆச்சாரிகளை அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட நிலை என்ன? அந்த மாதிரி பெரிய பெரிய ஆச்சாரிகள் அந்த மாதிரி நிலையில் இருக்காரு. அப்போ நம்ம நிலையெல்லாம் கற்பனை பண்ணவே முடியாது. அதனால் யாரை பற்றியும் யாரும் வந்து என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. இட் பிகம்ஸ் an offense, அது வந்து அபராதமாயிடும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. கிரந்தரா ஸ்ரீமத் பகவத்கீதா கி கௌர் பிரேமானந்தே. தாமோதர் பிரபு ஜெய்.